வணக்கம். ஓம் நம சிவாய். லக்னங்களுடைய சிறப்புகள்ல கும்ப லக்னம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுல இன்னைக்கு மீன லக்னம். மீன லக்னம் ராசிகள்லேயே 12வது ராசி. 12ஆம் இடம் அப்படிங்கிறது மோட்சஸ்தானம், விரயஸ்தானம், படுக்கை சுகத்தை குறிக்கக்கூடிய, தூக்கத்தை குறிக்கக்கூடிய, விரயத்தை குறிக்கக்கூடிய, முடிவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னா 12. ஸோ மீனம் காலப்புருஷ லக்னப்படி 12வது ராசியா வர்றதுனால இந்த ராசி குரு பகவானுடைய ஆட்சி வீடு. இங்க குரு ஆட்சி வலுவை அடைவார். சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிற வலுவை அடைவார். புதன் நீச்சம் அப்படிங்கிற வலுவை அடைவார். நீச்சம் அப்படின்னா வலு அற்ற தன்மை அப்படிங்கறது அடைவார். ஸோ குரு பகவானே இந்த ராசிக்கு அதிபதியா வர்றதுனால ஆன்மீக எண்ணங்களும் ஆன்மீக பயணங்களும் யாத்திரைகளும் செய்யும் அமைப்புகளையும் செய்யும் இடங்களையும் பிரிக்கக்கூடிய ராசினா மீனம் தான். ஸோ இந்த லக்கணத்துல பிறந்தவங்க ஆன்மீக எண்ணங்களும் ஆன்மீக நாட்டமும் அதிகம் உடையவர்களாகவும், தெய்வ காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாகவும், அதன் மேல் பற்றும் உடையவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாகவும் ஆறாமற யோசிச்சு பொறுமையா முடிவெடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு பதில் அப்படிங்கிறது இவங்க கிட்ட பொறுமையா தான் கிடைக்கும். நிதானமா யோசிச்சு முடிவுகளை அதுக்கப்புறம் எடுக்கக்கூடியவர்கள். தன்னுடைய விருப்பங்களையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இல்லாதவர்கள்னு சொல்லலாம். விருப்பங்களை ஓப்பனா வெளியே தெரிவிக்க மாட்டாங்க. தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய செயல்பாடுகளை மறைமுகமா செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எடுத்த காரியத்தை மற்றவர்கள் அறியாத வண்ணம் தன்னுடைய காரியத்தை கச்சிதமா செயல்படுத்தி முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எதையும் யோசிச்சு தீவிரமா சிந்திச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய முடிவு இருக்கும். அப்படிங்கிறதுனால எச்சரிக்கை உணர்வு உடையவர்களா இருப்பாங்க. மற்றவர்களுடைய விருப்பங்களை இவங்க கேட்டாலும் முடிவு இவங்களுடையதா தான் இருக்கும். சரியானதை மட்டுமே ஏத்துக்குவாங்க, ஏத்துக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஸோ குரு இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியா வர்றதுனால அவர் வலுக்கும் பொழுது நல்ல தொழில் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நல்ல அமைப்புகளையும் லக்னாதிபதியான குருவே இவங்களுக்கு வழங்குவார். சுக்கிரன் அவயோகி அப்படிங்கிறதுனால ஒரு லக்னத்திலேயே உச்சமாகிறதுனால அவருடைய நெகட்டிவான சில அமைப்புகள் கொடுக்கலாம் செய்வார். புதன் பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால கேந்திராதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி அப்படிங்கிற அமைப்பை புதன் ஒருவரே செய்வார். அப்படிங்கிறதுனால இந்த மீன லக்னக்காரங்களுக்கு புதன் தசை அவயோக தசை, அதாவது தீய பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். சனி லாப விரையாதிபதி அப்படிங்கிறதுனால லாபமும் நல்ல அமைப்பும் சனி திசையில இருக்கும். சூரியன் லக்கண சுபராகவே இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் அப்படிங்கிறதுனால சூரிய தசையில 6ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால நெகட்டிவான பலன்கள் இருக்கதான் செய்யும். சந்திரன் செவ்வாய் தசைகள் ராஜயோகாதிபதி அப்படிங்கிற நிலையில் பெரும் அமைப்புகள்ல நண்பர்கள் அப்படிங்கிறதுனாலையும், சந்திர தசை பூர்வ புண்ணியாதிபதி அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டம், முன்னேற்றம், நல்ல அந்தஸ்து, கௌரவம், புகழ் அனைத்தையும் சந்திர தசை மீன லக்னக்காரங்களுக்கு தரும்னே சொல்லலாம். செவ்வாய் தன பாக்கியாதிபதி அப்படிங்கிறதுனால பொருள், தனம், பணம், வருமானம், அதிர்ஷ்டம், முன்னேற்றம், தொடர்ந்து அதிர்ஷ்டமான அமைப்புகளையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் செவ்வாய் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுப்பார். அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ சந்திரன் செவ்வாய் தசை நடக்கும் காலங்கள்ல மீன லக்னக்காரங்களுக்கு முன்னேற்றமும் அனுகூலமும் உள்ள தசைகள்னே சொல்லலாம். அதிர்ஷ்டமான பொற்காலமான அமைப்பு அப்படிங்கிறது இந்த தசா காலங்கள்ல இருக்கும். ராகு கேதுக்கள் இருக்கும் நிலையை பொறுத்து மாறுபாடு இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில பார்ப்போம். நன்றி.